மதிமுகவுடைய பெரும்பாலான போராட்டங்கள் மத்திய அரசை எதிர்த்து தான் இருக்கும். மாநில அரசுடைய பிரச்சனைகளை மையமா வைக்கிறது அப்படிங்கிறது குறைவுதான். அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு மதிமுகவை எப்படி வளர்க்க போறீங்க? நீங்க அடுத்து ஏன்னா எப்பவும் ஒரு கூட்டணியில திமுக கூட்டணியோ இல்ல எந்த கூட்டணியிலயோ நாங்க இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை மதிமுக கட்சியோட அங்கீகாரத்தை எப்படி வாங்க போறீங்க? மதிமுக ஒரு யூஎஸ்பி, நமக்குன்னு ஒரு பிராண்ட், நமக்குன்னு ஒரு இது நமக்கு இருக்கணும். அது என்னன்னா, நான் ஒரு சுய பரிசோதனை பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு அடிப்படையில இந்த இயக்கத்தை அடுத்த ஒரு இதை கொண்டு வர போறோம். நமக்குன்னு அந்த மதிமுகனா அப்போ இதுக்கு முன்னாடி ஈழ அரசியல் இருந்தது. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு அங்க நடந்த கடைசி ஈழப்போருக்கு அப்புறம் அங்கே சூழ்நிலை மாறிடுச்சு. அப்போ பல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ தலைவருடைய போராட்ட களங்களா இருக்கட்டும், நீங்க ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், இல்ல தஞ்சை அங்க வேளாண் மன்றத்தில் இருக்கிற போராட்டங்களா இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு பிராண்ட் இது. ஆனா இந்த இயக்கத்துக்கு ஒரு ஐடென்டிட்டினா தலைவர் வைகோ தான். வைகோ தான் மதிமுக, மதிமுக தான் வைகோ. அவரை சுத்தி தான் அந்த இயக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அவர் செயல்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு தொடர்ந்து செயல்பட்டு இருக்க, கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அடுத்து ஒரு கட்டத்துக்கு போகும்போது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் இருக்கும்போது அப்போ என்ன நம்ம கொண்டு போனோம், எதை கொண்டு போனோங்கிறது அது பல திட்டங்கள் வச்சிருக்கிறேன். நான் என்னுடைய கட்சியுடைய மூத்தவர்கள் நான் பேசியிருக்கிறேன். நான் அது காலப்போக்கில் சொல்ல முடியாது இல்லையா, நான் காலப்போக்கில் சொல்ல முடியும். ஆனா அதுக்கு தயாராகிட்டு இருக்கிறேன் நான்.